ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டக்குன்னு ஈஸியாக ஒரு லஞ்ச் பாக்ஸ் எப்படி செய்கிறது பார்க்கலாமா? இது ஒன் பார்ட் ரெசிபி. குக்கர்லேயே ஈஸியாக செஞ்சிடலாம். குக்கரில் எண்ணெய் ஊற்றிட்டு நெய் போட்டுக்கோங்க. காஞ்ச பிறகு பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை ஒரு பீஸ் போட்டால் போதும். நல்லா பொரிஞ்ச உடனே ஆனியன் போட்டுக்கோங்க. ஆனியன் போட்டு உப்பு போட்டு நல்லா வதக்குங்க. உப்பு முன்னாடியே போட்டால் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடும். அப்புறம் பச்சை மிளகா, காரத்துக்கு வெறும் பச்சை மிளகா, அதனால் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பச்சை மிளகா போட்டுக்கோங்க. புதினா போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிடுங்க. வதக்கின பிறகு தக்காளி போடுங்க. இதுக்கு தக்காளி 1 போட்டால் போதும், இல்லைன்னா ரைஸ் கலர் மாறிடும். அதனால் தக்காளி 1 போட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கின பிறகு தயிர் ஊற்றிக்கோங்க. தயிர் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே ஊற்றிக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் புளிப்பு எல்லாமே மிக்சடாக இருக்கும். நல்லா வதங்கின பிறகு 1.5 டம்ளர் தண்ணி. நீங்கள் பிரியாணி அரிசி எடுத்திங்கன்னா 1 கப்புக்கு 1.5 கப் தண்ணி ஊற்றுங்க. இதுவே நார்மல் ரைஸாக இருந்ததுன்னா 1 கப்புக்கு 2 கப் தண்ணி ஊற்றுங்க. தண்ணி நல்லா கொதித்த பிறகு அரிசி போட்டு மூடி 2 விசில் விடுங்க. ப்ரெஷர் போனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணுங்கள். ஈஸியாக 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். நாளைக்கு இன்னொரு லஞ்ச் பாக்ஸில் பார்க்கலாம். பாய்.